குக்கு பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்மோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் நம்மோட இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். குக்கு பக்தி சேனல் நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்முடைய சேனலில் இந்த 12 ராசியில் பிறந்தவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், பொது பலன் என்பது என்ன, இந்த ராசியில் பிறந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா வச்சுங்களேன், உங்கள் சுய குணாதிசயம் தெரிஞ்சிடும். உங்கள் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாம், உங்களிடம் என்ன பலம் இருக்குது, என்ன பலவீனம் இருக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியும். பொதுவாக இந்த நேரத்தில் கடந்த பதிவுகளில் நிறைய ராசிகளை பற்றி பேசியிருக்கு. இப்போது மகர ராசியை பற்றி பேச போகிறோம். மகர ராசி என்று வருகின்ற போது ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் மகர ராசினருக்கு உண்டு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, காலத்தை இரண்டாக பிளந்திருப்பார்கள். தை மாதத்திலிருந்து தொடங்கி ஆடி மாதம் வரை ஒரு காலமும், ஆடி மாதம் தொடங்கி தை மாதம் வரை ஒரு காலமும் பிரிச்சிருப்பாங்க. அதை உத்தராயணம் சொல்லுவாங்க, அடுத்து தட்சிணாயணம் சொல்லுவாங்க. இப்போ மகர ராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா, உத்தராயண காலத்தில் பிறந்தவர்கள். அப்போது ஒரு அற்புதமான ராசி மகர ராசி. மகர ராசி என்பது என்னென்னா, சரராசி. பிறந்த ஊருக்கும் இவர்களுக்குமான ஒரு இடைவெளி என்பது நிச்சயமாக இருக்கும். இந்த ஊரில் தான் பிறந்தோம், இங்கேயே வளர்ந்தோம், இங்கேயே படித்தோம், இங்கேயே ஜெயிச்சிருக்கோம், இங்கேயே செல்வாக்கோடு இருக்கோம். அந்த நிலை என்பது மகர ராசினருக்கு இருக்காது. ஒரு வாய்ப்பிற்காக, வேலைக்காக, இல்லை உத்தியோகத்திற்காக, தொழிலுக்காக பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று வாழ வேண்டிய, வசிக்க வேண்டிய நிலையெல்லாம் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. சொந்த ஊருடைய வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறிதான் எங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிலராசி. பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரராசி, இன்னும் நிலம் ராசி. ஒரு தன்னுடைய அடிப்படையை ஆழமாக கொண்டு செல்லக்கூடியவர்களே உண்டு. அடிப்படை மிக ஆழமாக, எப்பொழுதுமே ஒரு காலினை எடுத்து வைத்து விட்டால் அதில் நிரந்தரமாக அந்த இடத்தில் அழுத்தமாக அந்த இடத்தை தன்னுடைய இடமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வலிமை என்பது மகர ராசி பிறந்தவர்களுக்கு உண்டு. அப்போது எல்லாவற்றிலும் செல்வாக்கு பெறக்கூடிய வலிமை படைத்தவர்கள் இவர்கள் என்பதை இது தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது பார்த்திங்கன்னா, இந்த மகர ராசிக்கு யார் ராசிநாதன் பார்த்திங்கன்னா, சனி பகவான். இப்போ ராசியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு ராசிக்குள் நீண்ட காலம் சஞ்சரிக்கின்ற ஒரு ராசி சனி பகவான் தான். கர்மக்காரகன், தொழில்காரகன், ஜீவனக்காரகன் சனி பகவான் தான். ஒரு சனி பகவானுடைய பலன் சாதகமாக இருந்தால்தான் அரசியல் துறையில் கூட ஒருவரால் வெற்றி வாகினை சூட முடியும். சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்க வேண்டும். சனி பகவான் சாதகமாக இருந்துவிட்டால் எல்லாவற்றிலுமே ஒரு உச்ச இடத்திற்கு செல்ல முடியும். இப்போ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கும். இதை இப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும். சாதாரண நிலையில் பிறந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை முறையின் காரணமாக, கனவுகளின் காரணமாக, முயற்சிகளின் காரணமாக அடுத்த இடங்களுக்கு நகரக்கூடியவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள். சரி, இந்த மகர ராசியில் பார்த்தாச்சு, சனி பகவான் ஆட்சினால் பார்த்தாச்சு. இங்கே இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார். இப்போ 2 விஷயங்க. அங்கே உச்சம் அடைகிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக செயல்படக்கூடியவர். இந்த ராசிக்குள் உச்சம் அடைவர் செவ்வாய். ஆனால் சனியுடைய வீடு, சனி பார்த்தீங்கன்னா மந்தக்காரகன். அப்போது ஒரு பக்கம் மந்த நிலையில் இவர்கள் இருந்தாலும், இப்போ கும்பராசியும் சனியுடைய வீடு தான். அங்கே என்ன அதிசயம் நடக்க போகுதுன்னா, ஒரு பக்கம் மந்த நிலையில் மகர ராசியில் பிறந்தவர்கள் இருந்தாலும் சனி பகவான் ராசிநாதனாக இருக்கின்ற காரணத்தினால், மறுபக்கம் இந்த இடத்தில் உச்சமடைகின்ற செவ்வாயினால் இவர்கள் எப்பொழுதுமே தன்னை அதிகப்படுத்தி கொண்டே செல்வார்கள், தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டே செல்வார்கள், தனக்குரிய இடத்தை தேடிக்கொண்டே செல்வார்கள். ஒரு இலக்கை தீர்மானித்து விட்டு அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்போ கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது இவருடைய நோக்கம் இதுதான் என்பது உடன் இருப்பவர்களுக்கு தெரியாது. ஆனால் உள்நோக்கம் ஒன்றினை வைத்துக்கொண்டு அந்த நோக்கத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நகர்த்தி கொண்டு இருப்பவர்கள் தான் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள். அப்போ ஒரு நபருடன் இவர்கள் சேருகின்ற போது அந்த நபருடைய ஆற்றல், செல்வாக்கு எல்லாம் இவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அவர்கள் எதை செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படி முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள், அவர்கள் எந்த பாதையில் போகிறார்கள், அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த வழியில் செல்லக்கூடியவர்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள். இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது இந்த சனி பகவான் யார்?
மகர ராசிக்கு ராசிநாதனான சனி பகவான் யார்? பொதுவாக ஒரே வரியில் சொல்லணும்னா ஆயுள்காரகனே சனி பகவான் தான். அப்போது கர்மக்காரகனும் சனி பகவான் தான். உன்னுடைய கர்ம வினைகளின் படி நீ பலன்களை எந்த பலன்களை உனக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த பலன்களை உனக்கு கொடுத்திடக்கூடியவரும் சனி பகவான் தான், கர்மக்காரகன். புரியுங்களா? அடுத்து ஜீவனக்காரகனும் சனி பகவான் தான். இது சாப்பாட்டுக்கு இதுதான் வழி, உனக்கு இதுதான் தொழில், உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகும் என்று தீர்மானித்திடக்கூடிய சனி பகவான். இப்போ ரோகக்காரகனும் சனி பகவான் தான். ஏன்னா ஆயுள்காரகனும் அவர் தான், ரோகக்காரகனும் அவர் தான். ரோகத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் ஆயுளில் கை வைக்க முடியும். அப்போ ரோகக்காரகனும் இவர் தான், ஆயுள்காரகனும் இவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பணியாளன். நீங்கள் அடிமட்ட பணியாளர்கள் இருக்காங்க பாருங்கள், அவர் போல சனியுடைய ஆதிக்கம் படைத்தல் சொல்லுவாங்க. அரசியலில் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்களை கூட என்ன சொல்லுவோம்னா அவர் சனியுடைய ஆதிக்கத்தினர் சொல்லுவோம். இப்போ சனியுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் இருந்திடக்கூடியவர்கள், அடிமட்டத்தில் இருந்திடக்கூடியவர்கள். இந்த வார்த்தை விட வேறு மாதிரி இருக்கலாம். அடிமட்டத்தில் இருந்திடக்கூடியவர்கள் அந்த இடத்துல முன்னேறி 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 மேலே வரணுன்ற ஆசை அவளுக்கு இருக்கும். அதற்கு செவ்வாய் உதவி புரிவார். அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த தொழில் இவளுக்கு கை கொடுக்கும். வழக்கறிஞர்களாக, வழக்காடுவதில் சாமர்த்தியசாலிகளாக, ஒரு வார்த்தைகளை வளைத்து வளைத்து பேசுவதில் இவளுக்கு நிகர் இவ்வளோத்தான் இருப்பார். ஆனால் அவங்க நினைச்சிருப்பாங்க இப்படித்தான் பேசணும், இதற்காக இப்படி பேச வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு பேசக்கூடியவர்கள் இந்த மகர ராசி பிறந்தவங்க. அடுத்து பொறியாளராக, விவசாயிகளாக, சிவில் சர்வீஸ் பணியாளர்களாக, இரும்பு எஃகு போன்ற தொழில்களில் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக, எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றுபவர்களாக, அரசியலில் இறங்கி செல்வாக்கு பெறுபவர்களாக, இன்ஜினியரிங் தொழில் இருப்பவர்களாக, அரசு பணியில் இருப்பவர்களாக இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் இவர்களை இழுத்துட்டு அப்படியே போயிடும். ஒரு காலத்தில் முற்காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக போவாங்க, ரொம்ப ஆசையோடு செயல்படுவாங்க, தனக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி 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 போய் அடைவாங்க. கடைசி காலத்தில் ஒரு ஞான மார்க்கத்தின் வழியாக அங்கே போய் இறங்கிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு, கடைசியில் அதுதான் மற்ற எதுவும் தேவையில்லை, அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சனி முடிஞ்சு போச்சு. அங்கே உச்சமடைவது பார்த்தீங்கன்னா யார்? செவ்வாய், அதுவும் முடிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் திருவோணம், அடுத்து செவ்வாய் அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த ராசிக்குள்ள இருக்கு. யார்? சூரியன் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். அப்போது செவ்வாய் இங்கே உச்சமும் அடைகிறார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்குள்ள அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். இந்த கர்ம வினை கர்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதே கும்ப அவிட்டத்தில் பிறந்தவர்கள் மிக கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க. ஆனால் மகர அவிட்டத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சங்கடத்தோடு வாழ்பவர்களாக, கடைசியில் சன்னியாசிகளாக மாறக்கூடியவர்களாக கூட இருப்பாங்க. சரி, இங்கே என்ன நடக்க போகுதுன்னா முதல்ல அவிட்டம், செவ்வாய், சனி, இந்த போராட்ட குணம் என்பது எப்பொழுதுமே இவர்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரம், சந்திரனின் நட்சத்திரம். சந்திரன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி. அப்போது மனதில் இருந்து ஒரு தெளிவு இருக்கும், மற்றவர்களை வசீகரித்திடக்கூடிய சக்தி என்பது இருக்கும் இவர்களுக்கு. அந்த வசீகர சக்தியின் காரணமாக மற்றவர்களை தன்பால் ஈர்த்திடக்கூடியவர்களாக இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவிட்டம் சொல்லுகின்ற போது அடுத்து செவ்வாயுடைய அவிட்டம் வேகம் எல்லாமே இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரமும் இங்கே இருக்குது. இப்போ சூரியனும் சனியும் சேர்கின்ற போது இங்கேயும் ஒரு பிரகாசமும் இருக்கும், மந்த நிலையும் இருக்கும். இந்த நேரத்தில் பொதுவாக இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நீல நிற கல் மோதிரம் என்பது யோகத்தை உண்டாக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிவப்பு நிறம் என்பது யோகத்தை உண்டாக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு வெண்மை நிறம் யோகத்தை உண்டாக்கும். சனியில் பிறந்தவர்களுக்கு, சனிக்கு பொதுவாக மகரத்திற்கு கருப்பு நிறம் யோகத்தை உண்டாக்கும். அப்போ மேற்கு திசை வாசல் என்பது இவர்களுக்கு பலமுடையதாக இருக்கும். கிழக்கு திசை வாசல் சிலருக்கு யோகமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு திசை வாசல் கை கொடுக்கும். செவ்வாயுடைய அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை வாசல் கை கொடுக்கும். இந்த நிலைகளுக்கு மேலாக இவருடைய வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை பார்த்தா மூட்டு வலியாக இருக்கும். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மூட்டு வலி என்பது தவிர்க்க முடியாத ஒரு நோயாக மாறிவிடும்.
இடுப்பு வலி என்பதும் தவிர்க்க முடியாத ஒரு நோயாக மாறிவிடும். இதய நோய் அதிகமாக பாதித்திடக்கூடியவர்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு கற்பனை வந்துடுது. திடீர்னு ஒரு இதயத்தில் பிரச்சனை வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஒரு சின்ன சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். என்ன வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்திருக்கும், இவங்க ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழப்பம் வந்து அவங்களுக்கு இருக்கும். பல்வலி வரும், நரம்பு தளர்ச்சி வரும். அப்போ ஏதாகிலும் ஒரு நோய் பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து இவர்களுடன் பயணித்து கொண்டே இருக்கும். அந்த நோயுடனும் இவர்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள். வேறு வழியே கிடையாது. கர்மக்காரகன் அவன்தான், நோய்க்காரகன் அவன்தான், ஆயுள்காரகன் அவன்தான். அந்த ராசியில் பிறந்த இவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு நோய் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு போன்ற சனீஸ்வர தலங்கள் யோகத்தை உண்டாக்கும். சென்று வருகின்ற போது யோகம் அதிகரிக்கும். அதற்கு மேலாக நில ராசியில் பிறந்த காரணத்தினால் காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரேஸ்வரை தரிசித்து வருவதால் சங்கடங்கள் விலகும், நன்மைகள் நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன்.